சனிக்கிழமையில் ஏன் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும்? முட்டை, கோழி, மீன் போன்ற அசைவ உணவுகள் நாவிற்கு சுவையாக மட்டுமல்லாது உடலுக்கும் தேவையான சத்துக்களை வழங்குகின்றன. புரதம், வைட்டமின்கள், தாதுக்கள் போன்ற சத்துகள் அசைவ உணவுகளில் அதிகம் காணப்படுகின்றன. எனவே அசைவம் என்பது பலரின் அன்றாட உணவு பட்டியலில் முக்கிய இடம் பிடித்துள்ளது. பெரும்பாலானோர் வாரத்தில் 3 முதல் 4 முறை வரை அசைவ உணவுகளை உட்கொள்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுதல் சோம்பலான நாளாக இருப்பதால் அசைவ உணவுகளுக்கான வியாபாரமும் அதிகரிக்கிறது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கபாப், மீன் வறுவல், மட்டன் இறை போன்ற உணவுகள் பெரும்பான்மையினரால் விரும்பி சாப்பிடப்படுகின்றன. ஆனால் சனிக்கிழமையில் மட்டும் பலர் அசைவ உணவைத் தவிர்ப்பது வழக்கம். இதற்கு ஒரு அறிவியல் காரணமும் உள்ளது. சனிக்கிழமைகளில் நிலவின் காந்த ஈர்ப்பு சக்தி பூமியில் அதிகமாக இருக்கும். இதனால் நமது செரிமான அமைப்பு சற்று மெதுவாக செயல்படுகிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அப்போது ஆட்டுக்கறி, கோழி, மீன் போன்ற கனமான உணவுகளை உட்கொண்டால் அவை செரிமானத்தில் சிரமத்தை ஏற்படுத்தும். நம் முன்னோர்கள் இந்த விஷயத்தை உணர்ந்து சனிக்கிழமையில் அசைவ உணவை தவிர்க்கும் பழக்கத்தை உருவாக்கியிருக்கலாம். இது உடலின் செரிமான சக்தியை பாதுகாக்கவும் உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுகிறது. எனவேதான் சனிக்கிழமையில் சைவ உணவுகளைத் தேர்ந்தெடுப்பது நம் உடலுக்கு சிறந்த தேர்வாக இருக்கலாம்.